இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் என்னடா அது போன வாரம் சுடர்வேலன் காதல் எபிசோட் 10 சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சப்போ இனிமே ஒரு 1 மந்த்துக்கு அதாவது 4 சண்டே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொன்ன அனுஷா சுரேந்தர் திடீர்னு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? அது வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்மள பொறுத்த வரைக்கும் சண்டேனாலே ஃபண்டே தான். நானும் நிம்மதியும் ஃபன் பண்றதுக்காக இந்த சண்டே பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்க எல்லாரும் எங்க போனீங்க, எப்படி ஃபன் பண்றீங்கன்னு தெரியல. ஸோ அதனால நம்மளோட சார்பா அணுச்சுட்டி கார்ட்டூன் சார்பா ஒரு சின்ன ஃபன் வீடியோ உங்களுக்காக. நம்மள ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ற மக்களா இருக்கட்டும் இல்ல புதுசா வந்த மக்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நிம்மதி அண்ட் சுடரம்மா காம்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல பர்டிகுலரா சுடரம்மா பண்ற காமெடிஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிம்மதி அண்ட் சுடரம்மா காம்போ மட்டும்தான் இருக்க போகுது. இதுல எந்த விதமான எமோஷனல் சீன்ஸோ இல்ல ரொம்ப நெகட்டிவிட்டியோ எதுவுமே இருக்காது. ஃபுல் ஆஃப் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்து அதாவது காதலாசை யாரை விட்டதோ ஃப்ரம் ஸ்டார்டிங் எபிசோட் 1 டு டில் டேட் வரைக்கும் இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ நடுவில் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி 18-19 மினிட்ஸ் கிட்ட வந்ததுனால நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிம்மதி அண்ட் சுடரம்மாவோட காம்போல வந்த காமெடிஸ் மட்டும்தான் இந்த வீடியோல ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். ஆமாங்க, புதுசா வந்த மக்களால இப்ப 150 எபிசோட்ஸ் கிட்ட வந்துட்டோம். மறுபடியும் ஃப்ரம் 1 to 150 ஃபுல்லா பார்க்க முடியுமான்றது வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதனால தான் இந்த கம்பைலேஷன் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த கம்பைலேஷன் பார்க்கும்போது ஒரு சுடரம்மா அண்ட் நிம்மதி காம்போ எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங்ல அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். சரி, நாங்க ரொம்ப பேச விரும்பல, வளவலன்னு பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இது ஒரு புது விதமான ட்ரெயின்றதுனால எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நெக்ஸ்ட் சண்டேவும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, பாய் மக்களே, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னடி அப்பையில இருந்து கத்திக்கிட்டே இருக்க? என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? ஏன் நான் கத்துனது மட்டும் தான் உன் காதுல விழுந்துச்சா? அவ பேசுனதெல்லாம் யாருக்குமே கேட்கலையா? ஏய், அவ பேசின உன்ன மாதிரி ஒன்னும் அலறிட்டு பேச மாட்டாடி. அவ ரொம்ப சாஃப்டா பேசுற கேரக்டர். நீ எதுக்கு இப்ப கத்திட்டு கிடக்குற? மா, நான் ரெக்கார்ட் நோட் எழுதலமா, அவளை கொஞ்சம் எழுதி தர சொல்லுமா. 2 நோட் இருக்குமா, ஒன்னு நான் முடிச்சுக்கிறேன், ஒன்னு அவளை முடிச்சு தர சொல்லுமா. ஏன் மகாராணி அம்மா ரெக்கார்ட் நோட் கூட எழுத மாட்டீங்களா? அப்படி என்ன மேடம் வேலை செஞ்சீங்க? மா, உனக்கு தெரியாதுமா, நான் அவ்வளோ வேலை பார்த்திருக்கேம்மா. ஓஹோ, எனக்கு தெரியாம வேலை பார்த்தீங்களா? என்ன வேலை பார்த்தீங்க? அது வந்து மா, அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஏய், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேலையை பார்த்திருக்கியா? என்ன வேலை பார்த்த அப்படி சொல்லுடி. என்னடி இழிச்சிட்டு இருக்க, சொல்லட்டா? அங்க என்ன பார்வை, இங்க சொல்லு. அப்படி என்ன சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வேலையை பண்ணிட்டு வந்திருக்க நீ? ஏமா, உனக்கு ஹெட்ல பிரெயினே இல்லையா இல்ல செஸ்ட்ல ஹார்ட்டே இல்லையா? இப்படி போட்டு அடிக்கிறேன்னு. ஏய், என்னடி ஏதோ வளரிட்டு இருக்க, தமிழ்ல சொல்லுடி. ஏமா, நான் ஒண்ணு கேக்குறேமா, அதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லுமா. ஏமா எப்போதுமே என்னையவே திட்டுற அடிக்கிற, அவளை எதுவுமே சொல்ல மாட்ற, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாமா? ஏய், நீ ஒரு விஷயம் நல்லா பாரு. அவ எப்போதுமே ரொம்ப சாஃப்டா அமைதியா அம்மா அப்பான்னு மரியாதை கொடுத்து பேசுறா. ஆனா நீ அப்படியாடி இருக்க? வீட்டோட நிலைமைய புரிஞ்சு நடந்துக்கிறா. 10th +2 எல்லாம் நிறைய மார்க் வாங்கி ஸ்காலர்ஷிப்ல காலேஜ் சேர்ந்தா. காலேஜ் முடிச்ச கையோட கேம்பஸ்ல செலக்ட் ஆகி நல்ல கம்பெனில இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா. அது மட்டுமா, இது எல்லாத்தையும் விட அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற வகையில நாங்க பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறா. மொத்தத்துல அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிற பிள்ளையா அவ வளர்ந்திருக்காடி. ஒன்ன மாதிரி ஊரை சுத்துறது, ரெக்கார்ட் நோட் எழுதாம இருக்கிறது, வீட்டு வேலை எதுவுமே செய்யாம இருக்கிறது, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது, தோ இப்படி வாய் பேசுறதுன்னு அவ எதுவுமே பண்ணதில்ல. இங்க பாரு, செகண்ட் இயர் வந்துட்ட, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதுல நீ நல்லா படிச்சு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஒரு நல்ல வேலையில உட்கார்ல, மூஞ்ச பேத்துருவேன். உனக்கு படிக்கிறதுக்கு வழி இல்ல, ஆனா நல்லா வாய்க்கிலே பேசுறதுக்கு மட்டும் வந்துருவா. உனக்கு என்னடி சூரிய வம்சம் பிஜிஎம் மனசுல ஓடிட்டு இருந்துச்சா? எம்மா, கரெக்டா சொல்றாளே. ஒன்னாலதான் எனக்கு பிரச்சனையே. எனக்குன்னு வந்து முன்னாடி பறந்திருக்க பாரு. ச்சே, ஏழையா பிறந்தாலும் எலசா பிறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏய் நிம்மதி, கோவப்படாதடி. நான் உனக்கு ரெக்கார்ட் நோட் எழுதி தரேன். நான் சும்மா தாண்டி சொன்னேன். எனக்காக நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. ஏண்டி, இது முன்னாடியே சொல்லியிருந்தீனா இவ்வளவு தூரம் பேச்சு வாங்கியிருக்க மாட்டேனேடி. ஏய் நிம்மதி, இங்க பாரு. இதுல நம்ம சொந்தக்காரவங்க பேரெல்லாம் எழுதி பக்கத்துல போன் நம்பர் எழுதியிருக்கேன்டி. அந்த போன் நம்பர்லாம் ஒன்னொன்னா போட்டு குடுறி. கல்யாணத்துக்கு சொல்லணும் தூரமா இருக்கிறவங்களுக்குலாம். ஏமா, எனக்கு போன்ல நிறைய வேலை இருக்குமா, அசைன்மெண்ட்ல எழுதணும். உன்னோட போன் எடுத்துட்டு வா. என் போன்ல பேசினா சரியாவே கேட்க மாட்டுதுடி, ஒரே இறைச்சலா இருக்கு. உன் போன் தான் நல்லா கேட்கும்ல. 10 நிமிஷம் எல்லாருக்குமே கால் பண்ணி கல்யாணம் வாங்கன்னு மட்டும் தான் சொல்ல போறேன். சீக்கிரம் குடுறி. லிஸ்ட் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கே. ஏமா, 10 நிமிஷத்துல கொடுத்துருவல. என்னமோ அப்படியே படிச்சு கிளிக்கிறவ மாதிரி இவ்ளோ ஃபீல் பண்ற. எப்படியும் அதுல இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் தானே நோட்ட போற. குடு, 10 நிமிஷத்துல தரேன்.
ஏமா இப்பதாம்மா என் ஃப்ரெண்டு கிட்ட அசைன்மெண்ட்லாம் வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லி கேட்டேன். அதுக்குள்ள நீ போனை கேக்குற, அதுக்கு தான் சொன்னேன். ஆமா, நீ அசைன்மெண்ட் எழுதுற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே. குட்ரி போனு. ஹலோ, சித்தி, நான் சென்னையில இருந்து சுடர் பேசுறேன். நல்லா இருக்கேன் சித்தி. நீங்க சித்தப்பா தம்பி எல்லாரும் எப்படி இருக்காங்க? இல்ல சித்தி, இதெல்லாம் நேர்ல வந்து தான் சொல்லியிருக்கணும். ஆனா ரொம்ப தூரம் வர முடியல. நம்ம பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம் சித்தி. செப்டம்பர் 13ஆம் தேதி எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வரணும் சித்தி. மாப்பிள்ளை பெருத்தி தான் சித்தி. ஆனா ஜாதகம்லாம் நல்லா செட் ஆகி வந்துச்சு. அதனால ஒரேடியா முடிச்சிட்ட சித்தி. அதெல்லாம் நல்லா விசாரிச்சிட்ட சித்தி. மாப்பிள்ளை நல்ல பையனா இருக்காப்ல. குடும்பமே நல்ல குடும்பம். நல்லா பேசுறாங்க, நல்லபடியா பாத்துக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கு சித்தி. அதனாலதான் உடனே முடிச்சிட்டோம். கல்யாணத்தையும் சீக்கிரம் வச்சிட்டோம். கல்யாணம் வாங்கன்னு சொல்ல போறேன்னு சொல்லி கேட்டுட்டு என்னென்ன கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க இந்த அம்மா. சித்தி, தம்பியோட நம்பர் இருந்தா போனுக்கு அனுப்பிச்சுட சொல்லுங்க சித்தி. நான் பிள்ளைங்களை வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பிச்சுட சொல்றேன். அப்புறம் சித்தி, என்ன சாப்பாடு? ஐயோ, இன்னைக்கு வத்த குழம்பு பண்ணீங்களா? ஐயோ, உங்க கையால வச்ச வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தி. ரொம்ப நாளாச்சு உங்க கையால சாப்பிட்டு. கல்யாணத்துக்கு வரும்போது எனக்காக ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வாங்க சித்தி. சித்தப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. தம்பிக்கிட்டே சொல்லிருங்க சித்தி. சரி சித்தி, நான் வைக்கிறேன். ஏமா, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்றதையா 10 நிமிஷமா பேசிட்டு இருந்தேன். இருடி, நான் கட் பண்ணவே இல்ல. அதுக்குள்ள கத்திட்டு இருக்கா. அடுத்து யாருக்கு சொல்லலாம்? பெரிய மாமாக்கு சொல்லுவோம். ஹலோ மாமா, நான் சென்னையில இருந்து சுடர் பேசுறேன். மொத்தமா சேர்த்து இப்போ நாங்க பாத்தீங்களா, அதுக்காக தான் சொன்னேன். என்ன மாதிரி கேரக்டரா மாறிடுங்க, ஜாலியா இருக்கலாம். வண்ணாரப்பேட்டையில என் பேரு நிம்மதியா, கவலைகள் மறந்துதான் ஜாலியா சுத்த வேணாம். பக்கத்தான் ஒல்லியா இருப்பாளா, அவ அடிச்சாலே சரவெட்டி பட்டாசாம். தெருவெல்லாம் நிம்மதி பேச்சுதான், ஜெகமே ஜாலியாச்சா. நிம்மதி போதுமா? போலாம். முடியல என்னால. அந்த கையை கொஞ்சம் கீழே போடு. பாக்குறதுக்கு விளக்கமாத்து குச்சிக்கு பாட்டு சட்டை போட்ட மாதிரியா இருக்கு. அங்கன வாழுதான். உங்களை பார்த்தா கூட தான் முட்டை போண்டாக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா நீ இப்ப பாட்டு பாடி ஆடினது சீரியஸா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சாரி நிம்மதி. எருமை எருமை, உன்னையெல்லாம் நான் எந்த நேரத்துல பெத்தனும்? உன்னைய பெத்ததுக்கு பதிலா 4 எருமை மாட்டை வாங்கி இருந்திருக்கலாம். காலு சுளுக்கிக்கிச்சு. ஹலோ மம்மி, 4 எருமை மாடை வாங்கியிருந்தா இப்படிதான் காலேஜ்க்கு போயிருக்குமா? ஏய், அதை வாங்கியிருந்தா இந்நேரம் பால் கறந்து எல்லாருக்கும் ஊத்தியே நான் பணக்காரி ஆயிருப்பேன். ஒன்னாலதான் இப்படி உட்காந்துருக்கேன். ஏண்டி, அவளும் என் வயித்துல தான் பிறந்தா, நீயும் என் வயித்துல தான் பிறந்த. அவ எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு அழகா பழகிறா எல்லாத்தையும். நீ மட்டும் ஏண்டி இப்படி இருக்க? யாரு இவ சாஃப்டா பேசுவா எல்லாத்தையும்? இவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு போயிருவான்னு உனக்கே தெரியும். ஆனா நீயே வந்து என்கிட்ட இப்படி பேசுற. அவளுக்கு கோவம் ஒண்ணு தாண்டி குறை, உனக்கு உடம்பு ஃபுல்லா குறை. பேசாம போயிரு, ஏதாவது சொல்லிட போறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சே. பல்ல உடைச்சிருவேன். போய் படிக்கிற வேலையை பாருப்பா. அதுக்கு முன்னாடி சோறு போடுங்க, சாப்பிட்டுட்டு போறேன். ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல் உனக்கு. போய் நல்லா கொட்டிக்கோப்போ. ஆமா மம்மி, என்ன டின்னரு? சுட சுட இட்லி ஊத்தி நல்லா புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். மா, இட்லி தேங்காய் சட்னின்னு சொன்னா போதும். அது என்ன சுட சுட இட்லி புதினா கொத்தமல்லி போட்டு தேங்காய் சட்னி? என்ன மிகப்படுத்தி சொல்றீங்களோ? இம்மா, ஒரு நாள் அது ஒரு டிஃப்ரெண்டா ஃப்ரைட் ரைஸ், தந்தூரி சிக்கன், சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஆசையா கூப்பிடுறீங்களாமா? காலையில கேட்டா தோசை, மத்தியானம் கேட்டா தயிர் சாதம், சாம்பார், புளிக்குழம்பு, வத்தக்குழம்புன்னு இப்படியே. நைட்டு கேட்டா இட்லி, சப்பாத்தி, பூரின்னு. ஏதாவது டிஃப்ரெண்டா செய்ய தெரியுதாமா? நாங்களாம் சின்ன வயசா இருக்கும்போது ரிமோட்டை கூட எங்கள்கிட்ட கொடுக்காம உட்காந்து சமையல்லாம் பாப்பீங்களே, அப்படி என்னத்தான் பாத்தீங்க அதுல? சரி, அதை கூட விடுங்க. இப்போ ஃபோன் வச்சிருக்கீங்க, நெட் இருக்கு, யூடியூபும் இருக்கு. அதுலதான் நிறைய சமையலும் பாக்குறீங்களே, அப்புறம் அதையாவது செஞ்சு கொடுக்கலாம்லம்மா? எல்லாத்தையும் ஏமா பார்த்து மட்டும் வச்சுக்கிறீங்க? எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்களா? டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட போர் அடிக்குதுமா. தன்மை, இங்க கொஞ்சம் வாயேமா. மா, நானும் வரேம்மா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு. என்ன செய்ய போறீங்க? தந்தூரி சிக்கனா இல்ல மட்டன் பிரியாணியா? தந்தூரி சிக்கன் செய்யலான்னு இருக்கேம்மா. வாவ், சூப்பர்மா. மா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பாமா, நீ வா. ஆனா நீ நடக்க வேணாம், நான் உன்னை தூக்கிட்டு போறேன். தன்மை, அவ மண்டைய பொடி. மாமா ப்ளீஸ் மாமா, விட்டுருங்கம்மா. எனக்கு தந்தூரி சிக்கன்லாம் வேணாம்மா.
நிம்மதி, தந்தூரி சிக்கன் தாண்டி செய்ய போறேன். ஆனா சிக்கனை வச்சு இல்ல, ஒண்ண வச்சு தோலை உரிச்சு தந்தூரியா தொங்க விடுறேன் வா. ஐயோ, அந்த கொலகார குடும்பத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. ஏண்டாடி, நீ எல்லாம் ஒரு அக்காவாடி, நல்லா இழிச்சிட்டு இருக்க. நிம்மதி, உன்னை எப்படி பார்க்க செம்ம காமெடியா இருக்குடி. ஏண்டி, ஒரு பக்கம் நான் இங்க தொங்கிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? சரி படக்க முள்ளடி. சாரிடி, என் வயிறே வலிக்குதுடி. ஐயோ, நேரங்காலம் தெரியாம இவ வேற கக்கபுக்கான்னு சிரிச்சிட்டு இருக்காளே. எம்மா விட்டுறமா, நான் சுட சுட இட்லியும் புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்ச தேங்காய் சட்னியும் சாப்பிட்டுக்கிறேன். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. எம்மா, நான் சாப்பிடாம தண்ணி மட்டும் கூட குடிச்சுக்கிறேன், என்ன விட்டுருமா ப்ளீஸ்மா. ஏம்மா உடனே அப்படியே மாமா விடுவ. தன்மை, நீ வாமா, இட்லி எடுத்து வைக்கிறேன். இந்த வரேம்மா. ஏ சாரிடி, எந்திரிடி. என்னடி, ரொம்ப அடிபட்டுருச்சா? இந்த உலகத்திலே அடிபட்டுருச்சான்னு யாருமே இப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்க மாட்டாங்கடி. தெரியும்டி, என்னால சரி படக்க முடியலடி, வயிறு வலிக்குதுடி. சரி வா, கையை கழுவிட்டு அம்மா செஞ்சு வச்ச சுட சுட இட்லியும் புதினா கொத்தமல்லி போட்ட தேங்காய் சட்னியும் சாப்பிடுவோம். ஏய், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல, அதனால சொல்றேன், வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா புது ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போலாம்ல. ஏய், நீ ட்ரெஸ்ஸ மாத்தாத, இப்படியே வா, நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன். தன்மை, உண்மையாவா? தேங்க்ஸ் டி. ஆமா, தீபாவளியும் வருது, இன்னைக்கும் உன் பர்த்டே இல்ல, 2-3 எடுத்துக்கோ. பாத்தியாடி, கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு பொறுப்பு வந்துருச்சுன்னு தன்மைக்கு. ஆமாமா, நான் கேட்டா கர்ச்சீஃப் கூட வாங்கி தர மாட்டா. இன்னைக்கு என்னடானா, தீபாவளிக்கு ஒரு Dress, பர்த்டேக்கு ஒரு Dress, 2-3 வரை எடுத்துக்கோலாம் சொல்றா. திடீர்னு இப்படி மாறிட்டா? அதான்டி கல்யாணத்தோட பவர். அப்ப கல்யாணம் பண்ணா பொறுப்பெல்லாம் தானா வந்துருமா? சரி, நானும் ரொம்ப நாளா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன்னு நீயும் எத்தனை நாள் தான் ஃபீல் பண்ணுவ? சீக்கிரம் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீனா நானும் அப்படியே பொறுப்பு பருப்போடலாம் நடந்துக்குவேன்ல. நிம்மதி, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து, அவங்களுக்கே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ பாட்டியானா கூட உனக்கு இந்த பொறுப்பு பருப்பெல்லாம் செட் ஆகாதடி. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. மா, நீ என்ன இன்னைக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டல. நீ வேணா பாரு, இன்னைக்கு எவ்வளவு பொறுப்பா நானே அந்த பையன் கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மந்தம் வாங்கி மாப்பிள்ளையோட இன்னைக்கு வீட்டுக்கு வரேன் பாரு. சிறுக்கு பிடிச்சவ பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா. நிம்மதி, நீ வேணா ஒரு பையனை கூட்டிட்டு வரலாம், ஆனா அந்த பையன் உன் கூட வரணுமேடி. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ பண்ணாலும் பண்ணுவ, ஆனா அந்த பையன் மேலதான் நம்பிக்கை. யாருமே உன் கூட வரமாட்டாங்களேடி. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அம்மா, கரெக்டுமா? எப்படிமா கரெக்டா சொன்னீங்க? என்ன இழிச்சிட்டு இருக்க? ஒன்னாலதான் நீங்க பிரச்சனையே. நீ பெரிய பருப்பு பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? நான் எதுவுமே இல்லைன்னு என்ன திட்டிட்டு இருக்காங்க பைத்தியக்காரி. நீ கல்யாணம் போனதுல இருந்து ஒரு வார்த்தை கூட அம்மா என்ன திட்டல தெரியுமா? நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு வந்த நல்லா திட்டு வாங்க வச்சுட்ட. இந்த அக்காக்காரங்க கல்யாணம் போயிட்டு அம்மா வீட்டுக்குன்னு வந்தாலே நம்மள திட்டு வாங்க வைக்காம போக மாட்டாளுங்க போல. என்ன வியூவர்ஸ், உங்க வீட்டெல்லாம் எப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ மூடிட்டு வா, போலாம், டைம் ஆயிடுச்சு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? தன்மை சந்திரனை விட நிம்மதி இந்திரனுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம், தெரியும்ல? நிம்மதி, இப்போ என்ன சொன்ன? அம்மா, இந்த பிக் பாஸ்ல யுகேந்திரன் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் நிம்மதியாவே இருக்கனால ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொல்ல வந்தேம்மா. வேற ஒண்ணும் இல்லம்மா. நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வா. சி, பார்த்து பத்திரமா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா. அந்த வார்த்தையே தான் தெரியாம வாயில வந்துருச்சு. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நிம்மதி, போடி போலாம். அடடா, இந்திரன் தம்பி வாங்க. மா, வாங்கம்மா. என்னப்பா, ஆர்ஜே காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்கம்மா, நிம்மதி வர சொன்னா அதுக்கு தான் வந்தேன். ஏண்டி, தம்பிக்கு காஃபி எதுவும் கொடுத்தியா? ஆமா, இப்ப அந்த தம்பிக்கு காஃபி தான் குறைச்சல். ஏய், ஏண்டி கத்துற எருமை? மூஞ்சிய வேற எதுக்கடி இப்படி குரங்கு மாதிரி வச்சிருக்க? நல்லா தான் இரு. என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். என்ன பார்த்து குரங்குன்னு ஆளாளுக்கு சொல்றீங்க? நீ பெரிய மிஸ்ஸஸ் இந்தியா. தோ இவன் மிஸ்டர் இந்தியா. எல்லாரும் என்னைய பார்த்து குரங்குன்னு சொல்ல வந்துட்டாங்க. சரி ஓகே, கோவப்படாத, வந்து ப்ராப்பரா நின்னு பேசு. டைம் ஆகுதுல்ல, இன்னும் 2 நாள்ல காம்படிஷன் இருக்கு.
ஏய் நிம்மதி ப்ளீஸ் டி, நானும் கேக்குறேன்டி நீ பேசுறத. ஏமா நான் என்ன பட்டிமன்றத்திலயா பேசிட்டு இருக்கேன்? மேடை போட்டு பேசி எல்லாரும் கீழே உட்காந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதுக்கு ஆர்ஜேக்கு பிராக்டிஸ் பண்றேன். இதுல கேக்குறதுக்கு என்னமா இருக்கு? ஏய் ஆர்ஜே பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ரேடியோல அடிக்கடி கேட்பேன். ஆனா நான் நேர்ல பார்த்ததே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. மா என்னையும் ஒரு ஆர்ஜேவா மதிச்சு ஒரு ஆர்ஜே பேசினதை நான் கேட்டதே இல்லைன்னு சொன்னல, அதுக்காக உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேம்மா. நான் பேசுறத நீ கேட்கலாம். ஆனா நீங்க உட்கார்ந்து நான் பேசுறத கேட்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் பேசும்போது நடுவுல எல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் இந்த போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வை. நான் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல உனக்கு ஃபோன் கால் வந்தா எனக்கு தான் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் நான் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சிரிக்க கூடாது. ஓகேவா? இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகேனா நீங்க வந்து உட்காரலாம். அப்படி இல்லனா இப்பவே கிளம்பு. சரிடி, நீங்க தனியா பேசிட்டு நான் பாத்ரூம் டாய்லெட்லாம் பெனாயில் போட்டு கழுவுற வேலை இருக்கு. நான் போய் கழுவிட்டு வரேன். தேவைதான் நிம்மதி, உனக்கு தேவைதான். வாட்? நான் இங்க எவ்வளவு பெரிய ஆளு, ஃபியூச்சர் ஆர்ஜே, நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பாத்ரூம் கழுவ போறேன்னு சொல்ற, அதுவும் பெனாயில் போட்டு. பின்னடி அங்க விஜய் சாரே அவ்வளவு பெரிய ஆளு லியோவோட சக்சஸ் மீட்ல நார்மலா தான் பேசியிருக்காரு. உனக்குலாம் என்ன? நீ பேசுறத இங்க பிராக்டிஸ் பண்ண கேக்குறதுக்கு இவ்ளோ கண்டிஷன்ஸ் போடுற? போடி. அம்மா ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வரேன்னாங்க, இன்னும் வரல. இரு நான் போய் பாக்குறேன். அப்படியே லைன்ல இரு. உன்னை எண்ணி தானே உள்ளம் வாடி போனேன். சிக்கன் 65 ஏ உயிரே ஏ உயிரே. ஒத்தையில அத்த மக ஒன்ன ரசிச்சு ருசிச்ச மக கண்ணு ரெண்டும் முடலையே மூடின நிம்மதி உன்னை சாப்பிடுவா. ஐயோ சுடரம்மா நான் வந்துட்டேன், எனக்கும் 65 வேணும் அம்மா. பாவி மனோ விட்டுட்டு சாப்பிட்டீனா உனக்கு வாந்தி பேதி ஆகும் அம்மா. ஐயோ ஏய் நில்றி. ஏய் 65 கொடுத்துட்டு போடி. ஒரு பீஸ் விடாம எல்லாத்தையுமே நானே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். வந்து புடுங்கிட்டு போயிட்டான். இருடி வரேன். ஐயோ ஓடி வந்துட்டு தூக்கிட்டு அம்மா பின்னாடி துரத்திட்டு வராங்கடா. ஏய் சீரியஸா வேற லெவல் பண்றீ. அம்மா பயங்கரமா ஃபன் பண்றாங்க. நீ காதுல வச்சுட்டே தானே போன. அம்மா பாடின பாட்டு ஃபுல்லா நானும் கேட்டேன். செம்மையா இருந்துச்சு. அதுவும் உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்குடி. ஏய் அம்மா செம்மையா பாட்டு பாடுவாங்கடா. ஆனா பாட சொன்னா பாடவே மாட்டாங்க. யாருமே இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா கிச்சனுக்குள்ள எதையாவது கிண்டிக்கிட்டு சூப்பரா பாடிட்டு இருப்பாங்க. தெரியாம போய் வீடியோ எடுத்து வச்சிருவேன் நான் நிறையா. ஏய் பேச குடுறி, எதுக்கடி தூக்கிட்டு வந்த? மா போமா, அவ்வளவு தட்டு நிறைய வச்சிருக்கீல, ஒண்ணு தானே தூக்கிட்டு வந்தேன். சரி சரி பொழைச்சு போ. நான் வந்து உட்காரு. வா வா வந்து உட்காரு. ஏய் உனக்கு அந்த ஒரு பீஸ் மட்டும்தான். என் தட்டுல இருந்து ஏதாவது எடுத்தேன் கோழி உரிச்சு 65 போட்ட மாதிரி உன்னையும் போட்டுருவேன். சரி சரி சாப்பிடு சாப்பிடு. ஏய் என்னடி அப்பல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன். எதுவுமே பேசாம போனை மட்டும் காதுல வச்சுட்டே இருக்க. பேசிட்டு சீக்கிரம் வை. சொல்லு இந்திரன். எது இந்திரனா? இந்திரனா? சி அவன்கிட்ட போய் யாருமா பேசுவா? அவனா ஒரு மனுஷனா? இது என் ஃப்ரெண்ட் இந்துமா. யாரு இந்துவா? இந்துன்னு யாரடி உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? ஆமா இன்னமுமா அந்த பேரெல்லாம் வைக்கிறாங்க, இந்து சந்து பொந்துன்ட்டு. ஐயோ கடவுளே. ஏம்மா சும்மா இருமா, அவ காதுல விழுந்துருச்சுனா வருத்தப்பட மாட்டாளா? இந்து சொல்றீ. Thank you. ஏய் என்னடி ஆச்சு? ஏதாவது சொல்லு. மா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னடி? ஏய் என்னடி பண்ற? ஏன் கீழே போட்றாதடி. அம்மா நான் செலக்ட் ஆயிட்டேன். ஆர்ஜே காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன். நீதான் எனக்கு சப்போர்ட் பண்ண. உன்னால தான் நான் செலக்ட் ஆனேன். நீ ஏன் பொண்ணுடி, செல்ல பொண்ணுடி. நீ செலக்ட் ஆவன எனக்கு தெரியும்டி.